நீங்க உங்க வீட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த சமயம் பார்த்து உங்க வீட்டு கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி இருக்கு. இப்ப நைட் 2 மணி. நீங்களும் கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறீங்க. வெளியே யாருமே இல்ல. ஆப்போசிட்ல ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நீங்க ரூமுக்கு இந்த பக்கம் போக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு. ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்தது உங்களுக்கு தெரியல. நீங்களும் யதார்த்தமா அந்த கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறீங்க. உங்களோட பெட்ரூம் பக்கத்துல ஒருத்தன் கையில கத்தியோட நிக்கிறான். அவனை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. ஆனா அவன் உங்களை எதுவுமே பண்ணல. நீங்க பயப்படுற அந்த உங்களோட முக பாவனைகளை பார்த்து அவன் ரொம்ப ரசிக்கிறான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறீங்களோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு சந்தோஷத்தையும் மனசுல இனம் புரியாத ஒரு மன நிம்மதியும் அது கொடுக்குது. இப்படி எல்லாம் இந்த உலகத்துல எங்கேயாவது நடக்குமான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா இதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர் பல கொலைகளை பண்ணிருக்கான். அவனை பார்த்து அமெரிக்கன் கவர்மெண்டே ஆடி போயிருக்கு. யார் அந்த கொலையாளி? இவன் இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட பல சீரியல் கில்லர்களுக்கு பின்னான நம்ப முடியாத சில ஸ்டோரிகளும் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அப்படிப்பட்ட ஒரு நபரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூன் மாசம் 1984 வருஷம் ஒரு 80 வயசு இருக்கிற ஒரு பெரியவர் அவரோட வீட்டுல கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு. தொடர்ச்சியா 1988 இருந்து 85 வரைக்கும் இதே மாதிரியான பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட 14 பேர் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இதுல நிறைய பெண்களும் கற்பழிக்கப்படுறாங்க. ஒரு சிலரை துப்பாக்கியால சுட்டும் இன்னும் சில பேரை கத்தியால குத்தியும் இப்படிப்பட்ட தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகளை எல்லாம் பண்ண அந்த கொலையாளி என்ன பண்றானா அந்த செவுத்துல ஒரு ஈவல் சிம்பலை அவன் வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறான். அதுவும் அந்த கொலை பண்ணவங்களோட அந்த ரத்தத்திலேயே. ஒரு சிலர் பேசும்போது கூட ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல ஒரு அட்டையர்ல பேசுவாங்க. அது அவங்களோட மேனரிசம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கொலையாளி அவன் கொலை பண்ற ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்ல அந்த பிளட்லயே ஏதோ ஒன்னு எழுதி வச்சுட்டு போவானா இப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க இருக்க அந்த போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க. இதை தொடர்ந்து எப்படியாவது இந்த சீரியல் கில்லரை பிடிக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க முடிவு பண்றாங்க. 1985 ஜூலைல அவங்க பிரத்யேகமா தனி டீம் அமைச்சு இந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. ஒரு வீட்டுல இந்த சீரியல் கில்லரோட கால் தரத்தை அவங்க பார்த்திருக்காங்க. இதை அடிப்படையா வச்சு இந்த போலீஸ்காரங்களும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இது மக்களுக்கும் பெரிய அளவுல தெரியப்படுத்தப்படுது. நியூஸ்லயும் இதை ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அறிக்கையை விட்டது எந்த மாசம்னு பார்த்தா ஜூலை. சரியா ஆகஸ்ட் 31, 1985 இந்த சீரியல் கில்லரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லரோட அந்த முகத்தை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கண்டுபிடிச்சு நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அதை வச்சுதான் ஒருத்தர் காட்டி கொடுக்க போலீஸ்காரங்க இவரை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இவர் செய்த அந்த 13 கொலைகளுக்காகவும் பல பெண்களை கொடுமை செஞ்சதுக்காகவும் 1989 இவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. பல ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு ஜூன் 7, 2013 அன்னைக்கு இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறார். ஆனா இவர் இந்த மாதிரி மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இவரோட சைல்ட்ஹுட் வாழ்க்கை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமான்னு சொல்லி. உண்மை சொல்ல போனா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனோட மனநிலையை தீர்மானிக்கிறதே அவனோட சின்ன வயசு அனுபவங்கள் மட்டும்தான். அது ஏன் நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு இவரோட அந்த சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தெரிய வரும். சீரியல் கில்லர் ரிச்சர்ட் அவர்கள் 1960 பிப்ரவரி 29 டெக்சாஸ் மாநிலத்தில் பிறகுறாரு. இவர் குடும்பத்தோட கடைசி பிள்ளை. இவர் சின்ன வயசா இருக்கும் போதே இந்த அப்பங்காரன் ரொம்ப கொடுமைப்படுத்தி சாடிஸ்ட் மாதிரி அடிச்சு வளர்த்திருக்கான். இதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. ஒரு டீனேஜ் வயசு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு மைக் அப்படிங்கிற ஒருத்தன் ஃப்ரெண்ட் அறிமுகமாகறான். அவர் மிலிட்டரியில இருந்த ஒரு ராணுவ வீரன். அவனே ஒரு மிகப்பெரிய சைக்கோவா இருப்பான் போல. அந்த போர்கள்லாம் நடந்து போன அந்த இறந்து போன பெண்களோட புகைப்படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிச்சிருக்கான் இந்த டீனேஜ் வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட. இப்போ உடம்பு முழுக்க கொடூரமா கொலை செய்யப்பட்ட பிணங்கள் இருக்கும், தலையே இல்லாத உடல்கள் இருக்கும். இந்த மாதிரியான எல்லாத்தையும் அவன் காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் ஒரு நாள் இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் அவனோட மனைவிய இந்த டீனேஜ் வயசு இருக்கிற இந்த சின்ன பையனுக்கு முன்னாலேயே துப்பாக்கியால அட்டாக் பண்ணியிருக்கான். இது அவனோட மனநிலைய ரொம்ப மாத்திருக்கு. இப்படியே பின்னாட்கள்ல போக போக அவன் அதிகப்படியான போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அவனோட சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட அந்த விஷயங்கள்ல இருந்து இந்த டீனேஜ் வயசுல அவன் கண்ணால பார்த்த பல சம்பவங்கள் கூடவே இவன் போதைக்கு அடிமையானது எல்லாம் சேர்ந்து கடைசியில இவனை ஒரு சைக்கோவாவே மாத்திருக்கு. இந்த சீரியல் கில்லரோட ஸ்டோரி கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் நம்ம யூடியூப்லயே இருக்கும். ரிச்சர்ட் ராம்ரீஸ்ன்னு சொல்லி தேடினீங்கன்னா இதை பத்தின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் யூடியூப்ல போட்டிருப்பாங்க.